நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்கள ஆமாம் இவனுக்கு ஒண்ணு தெரியாது, இல்ல இவளுக்கே ஒன்னும் தெரியாது அப்படின்னு உங்கள் இழிவுபடுத்தி பேசுறாங்களா? சிலர் உங்கள் முடிவுகளை எப்போதும் கொஸ்டின் பண்றாங்க. மற்ற சிலர் உங்கள் ஃபீலிங்ஸ கூட சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நாம என்ன பண்ணுவோம்? சில நேரம் சிரிச்சு இக்னோர் பண்ணிடுவோம், சில நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அல்லது ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம எனர்ஜியவே வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா உண்மையான பவர் என்ன தெரியுமா? சில நேரம் அமைதிதான் மிகப்பெரிய பதில், சில நேரம் தூரம் வைப்பதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், மற்ற சில நேரம் தலையை உயர்த்தி நிற்பதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிப்ளை. இந்த வீடியோவில் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் மனிதர்களை கோபப்படாமலும் டிராமா இல்லாமலும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாத்தி எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று பார்க்க போகிறோம். இந்த 5 சிம்பிள் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் மக்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் என்று நீங்களே செட் பண்ண முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏனென்றால் இன்று தொடங்கி உங்கள் சுயமரியாதைய ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போகலாம். முதல் விஷயம், சைலண்ட் ஸ்டேர். அமைதியாக பார்த்து நிற்கேன் டெக்னிக். யாராவது உங்களை எல்லாரும் முன்னாடியும் மட்டமா பேசுறாங்களா, இல்ல தெரிஞ்சே உங்களை டிஸ்பெக்ட் பண்றாங்களா? உடனே கோபப்பட்டு கத்தாதீங்க, அங்கதான் நீங்க தோத்துடுறீங்க. அதுக்கு பதிலா இந்த சைலண்ட் ஸ்டேர் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. அவங்க பேசி முடிச்சதும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவங்க கண்ணை மட்டும் நேருக்கு நேர் ஒரு 3-5 செகண்ட்ஸ் அமைதியா பாருங்க. இமைக்காம பாக்குறது இன்னும் பெட்டர். இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? மத்தவங்களை அவமானப்படுத்துறவங்க எப்பவுமே உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. நீங்க கோபப்பட்டா அவங்களுக்கு சந்தோஷம், ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அந்த இடத்தோட பவர் டைனமிக் டோட்டலா மாறுது. நீங்க அவங்க கண்ணை பார்க்கும்போது உன் மட்டமான விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மெசேஜ் அவங்களுக்கு அழுத்தமா புரியும். அந்த 5 செகண்ட் மௌனம் அவங்கள பயங்கரமா அன்கம்ஃபர்டபிள் ஆக்கிடும். அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்களே தடுமாறுவாங்க. உங்க மரியாதை உங்க கையில தான் இருக்கு. அடுத்த முறை யாராவது உங்களை சீண்டினா கத்தாதீங்க, ஜஸ்ட் பாருங்க. இரண்டாவது விஷயம், ஒரு சிலரிடம் இருந்து தள்ளியே இருங்கள். சில நேரங்களில் உங்களை மதிக்காத மனிதர்களை சமாளிப்பதற்கான மிகச் சிறந்த வழி அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரம் வைப்பதுதான். இது கொஞ்சம் கடினமாகவும் சிலருக்கு கொஞ்சம் குளிர்ந்த நடத்தை போலவும் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது தவறில்லை. எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அருகில் இருப்பதற்கான உரிமை கிடையாது. ஒரு மனிதர் தொடர்ந்து உங்களை குறைத்து பேசுகிறாரா, உங்கள் எல்லைகளை மீறுகிறாரா, அல்லது உங்களிடம் மரியாதை இல்லாமல் நடக்கிறாரா என்றால் அவர்களிடம் இருந்து சிறிது இடைவெளி வைப்பதுதான் உங்கள் மன அமைதியை காப்பாற்றும் நல்ல முடிவு. இது அவர்களை வெறுப்பது அல்ல, இது உங்களை மதிப்பது. உங்கள் வாழ்க்கையை ஒரு முக்கியமான இடமாக நினைத்துப் பாருங்கள். அந்த இடத்தில் யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களை ஆதரிக்கும், உங்களை உயர்த்தும் மனிதர்களுக்கு மட்டுமே அந்த இடத்தில் இருக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எப்போதும் நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் மனிதர்களை அருகில் வைத்துக் கொண்டால் அது உங்கள் மனதையும் சக்தியையும் மெதுவாக குறைத்துவிடும். தூரம் வைப்பது பல நேரங்களில் பெரிய மாற்றத்தை தரும். அந்த இடைவெளி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். அந்த மனிதர்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்பதை புரிய உதவும். சிலர் நீங்கள் தூரம் வைக்கிறீர்கள் என்றால் அது செல்ஃபிஷ் என்று சொல்லலாம், ஆனால் உண்மையில் அது செல்ஃபிஷ் அல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது உங்கள் உரிமை. அதனால் உங்களை மதிக்காதவர்களை எப்போதும் அருகில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய தூரம்தான் உங்களுக்கு பெரிய அமைதியையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுக்க முடியும். மூன்றாவது விஷயம், உங்கள் விருப்பங்களை மாட்டாராவர்களிடம் கூறுவதை நிறுத்துங்கள். நம்ம வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலே சிலர் உடனே கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் அந்த வேலை, ஏன் அந்த முடிவு, ஏன் அந்த வழி? இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது எல்லா முடிவுகளுக்கும் மற்றவர்களிடம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கை, உங்கள் தேர்வு, உங்கள் பாதை. அதனால் உங்கள் முடிவுகளை ஒவ்வொருவரிடமும் ஜஸ்டிஃபை செய்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. பல நேரங்களில் மக்கள் எக்ஸ்பிளனேஷன் கேட்பது புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் உங்கள் முடிவை விமர்சிக்கவும் அல்லது உங்கள் மீது சந்தேகம் உருவாக்கவும் கேட்கலாம். நீங்கள் அதிகமாக எக்ஸ்பிளைன் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் இன்னும் கேள்விகள் கேட்டு உங்களை டவுட் பண்ண வைப்பார்கள். அதனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர வேண்டியது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை ஒரு டிபேட் அல்ல, அது உங்கள் சொந்த பயணம். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தால் அது உங்கள் மனசுக்கு சரி என்று தோன்றியதால் தான் எடுத்திருப்பீர்கள். அதற்காக ஒவ்வொருவரிடமும் காரணம் சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த பதில் மிகவும் சிம்பிளாக இருக்கும்.
யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டால் நீங்கள் சிரித்துக்கொண்டு சுலபமாக சொல்லலாம், பிகாஸ் ஐ வாண்டட் டு. அந்த ஒரு சிம்பிள் பதில்தான் உங்கள் கான்ஃபிடன்ஸையும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் காட்டும். ஏனென்றால் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கள் முடிவுகளை எல்லோரிடமும் விளக்கிக் கொண்டே இருப்பதில்லை. அவர்கள் தங்கள் பாதையை அமைதியாக தேர்வு செய்து அதை தைரியமாக நடந்து கொண்டே போவார்கள். 4வது விஷயம், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இது பழைய ஆலோசனை மாதிரி தோன்றலாம், ஆனால் மரியாதை இல்லாமல் நடக்கும் மனிதர்களை சமாளிக்க இது மிகவும் சக்தி வாய்ந்த வழி. யாராவது உங்களை குறைத்து பேசும் பொழுது அல்லது இன்சல்ட் செய்ய முயற்சிக்கும் போது அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீங்கள் தயங்கி போக வேண்டும், தலையை குனிய வேண்டும், உங்களையே சந்தேகப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் நீங்கள் அதற்கு பதிலாக தலையை உயர்த்தி நிற்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் அவர்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நேராக நிமிர்ந்து நிற்கும்போது தோள்களை நேராக வைத்து கண்களில் கண் பார்த்து அமைதியாக நடந்து கொண்டால் அது ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு மெசேஜ் கொடுக்கும். நான் யார் என்று எனக்கு தெரியும், என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியும். இதுதான் கான்ஃபிடன்ஸின் உண்மையான சக்தி. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதரை பார்த்தால் மரியாதை இல்லாமல் நடக்க முயற்சிப்பவர்களே சில நேரங்களில் அன்கம்ஃபர்டபிள் ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைப்பது டாஷ், அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்கும், உங்களை கீழே தள்ளும். ஆனால் நீங்கள் அமைதியாகவும் தைரியமாகவும் நிற்கும்போது அந்த சக்தி அவர்களிடம் இருந்து மெல்ல மறைந்துவிடும். உண்மையில் ஹோல்ட் யுவர் ஹெட் ஹை என்பது உடல்நிலை பற்றி மட்டுமல்ல, அது மனநிலை பற்றியும் கூட. நீங்கள் எந்த அறைக்குள் சென்றாலும் நான் இங்கே இருக்க தகுதியானவன் என்ற உணர்வுடன் செல்லுங்கள். யாருடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பல நேரங்களில் அவர்கள் பேசுவது உங்கள் பற்றிய உண்மை அல்ல, அது அவர்களின் இன்செக்யூரிட்டியின் வெளிப்பாடு. அதனால் அடுத்த முறை யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் செய்ய முயற்சித்தால் உடனே ரியாக்ட் செய்ய வேண்டாம். ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சு விடுங்கள், தோள்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், தலையை உயர்த்தி நிமிர்ந்து நிற்குங்கள். அந்த அமைதியான கான்ஃபிடன்ஸ் தான் மிகப்பெரிய பதில். ஏனென்றால் இறுதியில் மரியாதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? அது நம்மை நாமே மதிப்பதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. 5வது ரகசியம், அமைதியே மிகப்பெரிய வெற்றி. சில நேரங்களில் யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் செய்யும் பொழுது அதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த பதில் சொல்லாம இருப்பதுதான். இது வெளியில் பார்த்தால் பாசிவ் போல தோன்றலாம். பதில் சொல்லவில்லை என்றால் அவர்கள் ஜெயித்து விட்டார்களே என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையில சைலன்ஸ் என்பது பல நேரங்களில் மிகப்பெரிய பவர். யாராவது உங்களை குறைத்து பேசும்போது அல்லது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் செய்யும்போது அவர்கள் பெரும்பாலும் ஒரு ரியாக்ஷன் தான் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் கோபப்பட வேண்டும், எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டும் அல்லது ஆர்குமெண்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் கிடைக்காது. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களின் வார்த்தைகள் அங்கேயே காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சைலன்ஸ் தான் அந்த சூழ்நிலையை ஆக்வார்ட் ஆக்கிவிடும். அவர்கள் தாங்களே என்ன பேசினார்கள் என்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். சைலன்ஸின் இன்னொரு சக்தி என்னவென்றால் டாஷ், அது டிஸ்ரெஸ்பெக்ட்க்கு அட்டென்ஷன் கொடுக்காது. பல நேரங்களில் டிஸ்ரெஸ்பெக்ட் அட்டென்ஷன் ஐதான் தேடும். நீங்கள் ரியாக்ட் செய்யாத போது அந்த அட்டென்ஷன் கிடைக்காது. அதனால் அந்த ஆர்குமெண்ட் அங்கேயே மெதுவாக முடிந்துவிடும். உண்மையில் சைலன்ஸ் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ். நீங்கள் உங்கள் எனர்ஜியை அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு செலவிட விரும்பவில்லை என்பதற்கான ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை, ஏனென்றால் சைலன்ஸ் இட்செல்ஃப் ஒரு மெசேஜ். அது சொல்வது, நான் இந்த நெகட்டிவிட்டிக்கு என் எனர்ஜியை கொடுக்க மாட்டேன். அதனால்தான் ஒரு பழமொழி போல சொல்லலாம் டாஷ், சில நேரங்களில் அமைதிதான் மிகச் சத்தமாக பேசும் பதில். மரியாதை என்ற ஒன்று மற்றவர்களிடம் இருந்து ஆரம்பிக்காது. அது முதலில் நம்மை நாமே மதிப்பதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் உங்களை உண்மையாக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உங்களை மதிக்காதவர்கள், உங்கள் எல்லைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூரமாக ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனிதர்களை எளிதாக யாராலும் பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ளும், உங்களை மதிக்கும், உங்களை உயர்த்த நினைக்கும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மெதுவாக வர ஆரம்பிப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான விதி. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ உலகமும் உங்களை அதே மாதிரிதான் பார்க்க ஆரம்பிக்கும். அதனால் முதலில் உங்கள் வேல்யூவை நீங்கள் உணருங்கள், உங்கள் பீஸை காப்பாற்றுங்கள், உங்கள் எல்லைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இறுதியில் ஒரு உண்மை மட்டும்தான் முக்கியம், மரியாதை சுயமரியாதையில் இருந்துதான் தொடங்குகிறது. இந்த காணொளி உங்களுக்கு புரிந்து இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ல உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க.